எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம மீன் வறுவலுக்குன்னு வாங்கிட்டு வரும் பொழுது தலைப்பகுதியும் வால் பகுதியும் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வராதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நல்லா மசாலா கோட் பண்ணி வைக்கணும். அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி காரம் ஒரு டீஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த பேஸ்ட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மீனோட தலைப்பகுதிக்கும் வால் பகுதிக்கும் நல்லா நம்ம பூசி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது மாதிரி நம்ம மசாலா தடவி அதுக்கப்புறமா மீன் குழம்பு செய்யும் பொழுது அந்த மீனுடைய சுவை நமக்கு அருமையாக கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட அளவு இங்கே இருக்கக்கூடிய இந்த தலைப்பகுதிக்கும் வால் பகுதிக்கும் சரியாக போச்சு. இப்போ இந்த மீன் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போல் ஊறணும். இங்கே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றிங்க அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ மீனும் அதே சமயத்தில் இந்த புளியும் ஊறிட்டுருக்கட்டும். இது ஊறினதுக்கப்புறமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக ஊறிடுச்சுங்க. இங்கே புளியும் நல்லா ஊறி புளித்தண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த புளித்தண்ணியில் சில மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் எடுத்திருக்கேன். அதே போல் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக தனியாத்தூள் எடுத்திருக்கேங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நல்ல கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் அந்த புளித்தண்ணியில் கரைச்சாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிங்க சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்கும் பொழுதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் போட்டு டொமேட்டோ பியூரி மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேங்க. இது மாதிரி தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துக்கும் பொழுது நமக்கு அந்த தக்காளி குழம்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். அதுக்காக நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காகங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மிதமான தணலில் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம புளி தண்ணியில் ஃபஸ்ட்டே போட்டு கரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கள்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த புளி தண்ணியை இந்த தக்காளி கலவையோடு சேர்த்து ஊற்றி கொதிக்க விட போகிறோங்க. நம்ம வைக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு ரொம்பவுமே சுலபமானது. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா இது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதித்து நல்லா பாருங்கள் சைடுக்கு எண்ணெய்லாம் ஒதுங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க ஒரு முறை குழம்பை நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை இந்த குழம்புல சேர்த்துக்க போகிறோம். மீன் துண்டுகளை குழம்புல போட்டதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. இது மாதிரி போட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மீனுக்கான மசாலாவையுமே இந்த குழம்புலையே சேர்த்துக்குங்க. மீனை நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறமாங்க கரண்டி நம்ம போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டு நல்லா மீனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. மீன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா மீன் வெந்துருச்சு. அதே சமயத்தில் எண்ணெய் சைடில் ஒதுங்கி வந்திருக்குங்க. அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போயுமே மீன் வறுவலுக்குன்னு வாங்கிட்டு வரும் பொழுது இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் பெருசாக நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதை குழம்பா வச்சு சாப்பிட்டிங்கன்னா
டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். பெரிய மசாலா பொருட்கள் எதுக்கும் இதுக்கு தேவைப்படாதுங்க. அவ்வளோதான். குழம்ப இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கருவேப்பிலை 2 கொத்தை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பசி நேரத்தில்ங்க தட்டில் சூடான சாதத்து மேலே இந்த மீன் குழம்பு ஊற்றி சைடில் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா, அந்த சுவையே அருமையான சுவைங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.